இந்த கிரிக்கெட் ஸ்டேடியங்களில் தான் நான் பார்த்திருக்கிறேன். சச்சின் சச்சின் கோஷம் போடுவாங்க. அந்த மாதிரி தாவேக்கான்னு கோஷம் போடுறான். விஜய் விஜய் தளபதி விஜய் தளபதி தளபதி அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான், துண்டை வீசிட்டே இருக்கான். நான் எந்த கட்சியினுடைய பெயரையும் சொல்லாமலே கூட சொல்லுகிறேன். வணிக அரசியல், வணிக பேர அரசியல் நடத்துவதற்கென்றே சில கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தேர்தலின் மூலம் சில பல கோடிகளை திரட்ட வேண்டும் என்பதுதான் இந்த கட்சிகள், இந்த தலைவர்களின் நோக்கமாக இருக்கு. தாவேக்காவுக்கும் ஆளும் திமுக அரசுக்கும் தான் போட்டி. மற்றவர்கள் எல்லாம், அதாவது களத்தில் இல்லாதவர் கூட எங்களுக்கு எந்த விதமான அவங்கள பற்றி நாங்கள் கண்டுக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி போயிட்டு இருக்காரு. இப்போ ஆளும் திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை தாவேக்காவுக்கு இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம் அதிகார பலம் மட்டுமல்ல, அசுர பலம் மட்டுமல்ல, கூட்டணி பலம் மட்டுமல்ல, மிகப்பெரிய பண பலத்தையும் நம்பி இருக்கிறது வருகிற தேர்தலில். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியங்களில் தான் நான் பார்த்திருக்கிறேன். சச்சின் சச்சின் கோஷம் போடுவாங்க. அந்த மாதிரி தாவேக்கான்னு கோஷம் போடுறான். விஜய் விஜய் தளபதி விஜய் தளபதி தளபதி அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான், துண்டை வீசிட்டே இருக்கான். நான் எந்த கட்சியினுடைய பெயரையும் சொல்லாமலே கூட சொல்லுகிறேன். வணிக அரசியல், வணிக பேர அரசியல் நடத்துவதற்கென்றே சில கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தேர்தல்